எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் குந்தவி, வயசு 42 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நடுத்தர வசதி கொண்ட பெண் தேடிருக்கீங்க அப்படின்னா இந்த வரை உங்களுக்கு தான்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணால் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வந்து ஆரம்பித்து வராங்க. இவங்க ஸ்கூலில் தான் படிச்சதாக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு மசாலா தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பார்த்து வர சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா. அதனால் மேக்ஸிமம் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டைல் இவங்களுக்கு கற்றுப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் இப்போ இவங்களை சூப்பர்வைசராக போட்டிருக்காங்களா. இப்போ சில மாதம் முன்னாடி தான் இந்த ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ ஓரளவு நல்ல சம்பளம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பண்ணையில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதால ஓரளவு லைஃப் பீஸ்லாம் போயிட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்கிறாங்கம்மா. அவர் லாரி டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில மாதத்துலேயே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணத்தினால தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்கண்ணா. இப்போ ஆத்திரம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2ஆம் திருமணம் பண்ணிக்கிற சரி பண்ணி வரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை நல்ல கேரிங்காக பசங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல மந்த்லி இன்கம் வர ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா. அப்புறம் 2 லட்சம் பணம் கையிருப்பு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பேத்துக்கணும் விருப்பப்படுறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வசதி இருந்தோம் உங்களை பார்த்துக்க யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை முயற்சி பண்ணிக்கிட்டா உங்களை பார்த்துக்க ஒரு நல்ல துணை கிடைப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள உணவரே மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.